எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய இனிய புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே எங்களை நீங்க பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஒரு சின்ன பாடலை பாடுறோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இங்க 2-3 வாலிபர் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாளாகிய புனித வெள்ளிக்காக நாங்க இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சில காரியங்களை சொல்ல இருக்கிறோம். இயேசு என்று சொன்னால் உலகத்தின் ஜனங்களில் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறோம் என்று கூறி, ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்கிறது, காப்பாற்றுவது. நம்மளை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். எதுல இருந்து காப்பாற்றிருக்கிறார் சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறார். அநேக ஜனங்கள் கேட்பாங்க, எனக்கு என்ன பாவம் இருக்கிறது, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர் ஆனாலும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் தேவனோடு இருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் மனுஷன் பாவம் செய்யறதுனாலேயே தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் ஒருவேளை எல்லாருக்கும் இந்த பாவனை என்ன தெரியும், உங்க தனிப்பட்ட விதமா உங்களுக்கு பாவனை என்ன விஷயம் அது தெரியும். அந்த பாவத்தில இருந்து கர்த்தர் விடுதலை தருவதற்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்தினார். இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இப்பொழுதும் யாரெல்லாம் நான் பாவி என்று சொல்லி நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்கிறீர்களோ, இந்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை செய்கிறீர்களோ, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தரப்படும். நாங்களும் இதே போல பாவத்தில் நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இப்பொழுது எங்கள் மனதில் பாவம் என்பதே இல்லை. எங்களுடைய அந்த குற்ற உணர்வு இல்லை. ஏன் சொன்னா, நாங்கள் கர்த்தரிடத்துல நாங்களை ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் பாவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே இந்த ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அதனால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே போல உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆனோமோ அதே போல நீங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு அருமையான வாய்ப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க, அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க, கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.